வச்சுக்கலாம். இதை நல்லா 3லிருந்து 5 முறை அலசி நல்லா ஊற வச்சுங்க. இந்த உளுந்தை நான் ஒரு 5 முறை நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உளுந்து நல்லா 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டின இந்த தண்ணீரை நீங்கள் ஒரு கப்பில் வச்சுருங்க. உளுந்தை நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன். எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு அந்த தண்ணியும் நீங்கள் வச்சுங்க. இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தை ஒரு 1/2 மணி நேரமாக நம்ம அரைச்சிட்டோம். இப்போ சாஃப்டாக வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை நம்ம அரைச்ச பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் எடுத்து கொஞ்சமாக விட்டிங்கன்னா அது மேலே மிதக்கணும். இதுதான் அதோட பக்குவம். இப்போ நம்ம இந்த உளுந்தை அரைச்சி வச்சதை நல்லா அடித்து விட்டுக்கலாம். நல்லா கையிலேயே அடித்து விட்டுங்க. இங்கே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சும் ஒரு சிறிய துண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த உளுந்தில் போட்டு பெசரிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த வடையை நான் உடனே சாப்பிட்றதுனால
நான் இதில் அரிசி மாவு கலக்கல, இது ஒரு சின்ன டிப்ஸு தான். அப்படி நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்றதா இருந்தால் ஒரு கரண்டி அளவு அரிசி மாவு கலந்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்லி வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.